ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃபேமிலி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். மீஷோவோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சனுக்காக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸும் அது கூடவே நம்ம வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்றதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் நிறைய வீடியோவில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் ஆன்லைனில் திங்ஸ் வாங்கினா ப்ராடக்ட் எல்லாம் டேமேஜ் ஆகி வருது, ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னே தெரியலை, ப்ராடக்ட் பிடிக்கலைன்னா அதை ரிட்டர்ன் பண்ணவும் முடியலைன்னுலாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் வாங்கினா எப்படி வாங்கணும், என்னென்ன செக் பண்ணி வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட எண்ணில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸுமே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெல்கம் நோட்டோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்காக இந்த வெல்கம் டு அவர் ஸ்வீட் ஹோம்னு போட்டிருக்க மாதிரி வால் ஹேங்கிங் போர்டு வாங்கியிருந்தேன். இது வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கு கீழேயுமே குட்டி குட்டியாக 3 வீடு தொங்குற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. இது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. எனக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அது வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் கூகுள் பேயில் டிஸ்கவுண்ட் போக நான் 95 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு வால் ஹேங்கிங் வெல்கம் போர்டு தான் வாங்கியிருந்தேன். பாசிட்டிவ் கோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே உட்டன் போர்டில் தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது. இந்த வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு ரோப்புமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கியிருந்த போர்டு 5 பிளேட்ஸ் இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். இதில் பாசிட்டிவ் கோட்ஸோட குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ், அப்புறம் பட்டர்ஃப்ளை, ஹார்ட், இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டு மெயினாக டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் தண்ணி பட்டாலுமே இது அழியாது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. இது நான் வாங்கினது 5 பிளேட்ஸ் உள்ள போர்டு. இதிலே 6 பிளேட்ஸ் 7 பிளேட்ஸ் இருக்க மாதிரியுமே இருக்குது. நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் கோட்ஸ்லேயுமே இருக்குது. இதோட ப்ரைஸ் 135. நான் கூகுள் பேயில் டிஸ்கவுண்ட் போக 127 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் தான். ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சேஃப்டியாக பபுள் ரேப்பெல்லாம் போட்டு எந்தவித டேமேஜும் ஆகாத மாதிரி தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. மெட்டீரியல் கிளாஸ் தான். இந்த பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 150 ml வரைக்கும் ஆயில் பிடிக்குது. மூடி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே மேலே ஒரு மாதிரி ஓப்பனாக இருந்தனால எனக்கு அது மட்டும் ஒரு மாதிரியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூடியை கழுவுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் குவாலிட்டி வைஸ் ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ரிவ்யூவை நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரைஸ் 146 ரூபா. நான் டிஸ்கவுண்ட் போக கூகுள் பேயில் 137 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டும் ரொம்ப நாளாக நான் சில்வரில் வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் தான். என்கிட்ட இது பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. சரி, சில்வரில் மாற்றிடலான்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 5.5 பெட்டி தாங்க வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மூடி சீத்ரூவாக கொடுத்துருந்தாங்க. இது கிளாஸ் இல்லை, பிளாஸ்டிக் தான். இதில் மொத்தம் 7 கப்பு கொடுத்துருக்காங்க. கூடவே சின்னதாக ஒரு ஸ்பூனுமே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 6.5 சென்டிமீட்டரில் இருக்குது. கப்போட ஹைட்டு பார்த்திங்கன்னா 5.5 சென்டிமீட்டரில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 50 to 60 கிராம் வரையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸ்டீலுமே ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இது நான் வாங்கும்போது 345க்கு வாங்கியிருந்தேன் கூகுள் பேயில். ஆனால் இதோட ரேட் இன்னுமே குறைஞ்சிருக்குது. நான் வாங்கினது பெல்லி டைப் மாடலில் வாங்கியிருந்தேன். இதிலே ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி மாடல்ஸுமே இருந்தது. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.5 நான் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு காம்போ செட்டில் ஃப்ரிட்ஜ் கவர் தான் வாங்கியிருந்தேன். ரங்கோலி டிசைனில் நிறைய கலர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண மாதிரி வாங்கியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடில் பாக்கெட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இதோட லென்த்துமே நல்லா பெருசாக இருந்தது. இது கூடவே ஃப்ரிட்ஜ் ட்ரேயில் வைக்கிறதுக்காக 4 மேட்டுமே கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கூடவே ஒரு ஹேண்டில் கவருமே கொடுத்துருந்தாங்க. இதை ஃப்ரிட்ஜில் போட்ட உடனே ஃப்ரிட்ஜே பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் கூகுள் பேயில் நான் 130 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் 6 பாக்ஸ் வர மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே இதே மாடலில் 1100 ml பிடிக்கிற மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் மீஷோவில் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கனால 500 mlலையுமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டியும் அதே மாதிரி சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக திக்காகவே இருந்தது. பேக்கிங்குமே நல்லா சூப்பராக தனித்தனியாக கவரெல்லாம் போட்டு பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மூடிக்குள்ளேயுமே ஒயிட் கலரில் ரப்பர் புஷ்ஷெல்லாம் கொடுத்து நல்லா ஏர் டைட்டாக லாக் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. கண்டெய்னரோட குவாலிட்டியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. பார்க்க கிளாஸ் மாதிரி அழகாக இருந்தது. சீத்ரூவாக இருக்கனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இதோட அளவு வந்து 500 ml கெப்பாசிட்டி போட்டிருந்தாங்க. அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு 450 கிராம்ஸ்லேருந்து 500 கிராம்ஸ் வரையும் நம்ம இதில் திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நட்ஸு அப்புறம் பயிறு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து நான் கூகுள் பேயில் 213 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லேயர் 2-in-1 சோப் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருந்தேன். இது மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான். இது நம்ம இமேஜில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருந்தது. மேலே வந்து சோப்பும் கீழே இருக்க லேயரில் வந்து நம்ம லிக்விடுமே ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் வரையும் லிக்விட் ஊற்றிக்கலாம் போல், அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. மெட்டீரியலோட குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரொம்பவே மட்டமாக இருந்தது. ஒர்த்தே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் ரிட்டன் போட்டுட்டேன். பட் டெக்னாலஜியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. லெஃப்ட் சைடில் நம்ம இந்த நாபை வந்து சுற்றி விட்டோம்னா லாக் ஆகிக்கிறோம். ரைட் சைடில் திருப்பி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம லிக்விடை எடுக்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருந்தது. இது கூடவே சேர்த்து ஒரு ஸ்க்ரப்பரும் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 98 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் தான். 7 பெல்ஸ் இருக்க மாதிரி விண்ட் சைம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்ட் கிராஃப்டில் ரொம்பவே யூனிக்காக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. மெட்டீரியல் வந்து வுட்டில் வந்து ஒரு 7 பெல்ஸ் குட்டி குட்டியாக இருக்க மாதிரி செஞ்சுருந்தாங்க. இதோட ரோப்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. இதோட சவுண்டுமே ரொம்பவே மைல்டாக இருந்தது. இது நான் வெளியிலலாம் விசாரித்தப்போ கொஞ்சம் ரேட்டு கூடவே இருந்தது. பட் மீஷோவில் ரொம்பவே கம்மியாக இருந்தது. வீட்டில் மாட்டினோடனே பார்க்கவே ரொம்பவும் ராயலாகவும் அழகாகவும் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து நான் கூகுள் பேயில் 125 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே தான் நான் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். கிச்சனுக்காக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணுன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை இதில் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரேட்டிங் தான் செக் பண்ணணும். ரேட்டிங் 4ல் இருந்தால் எல்லாமே நல்லதுன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து 10 பேர் வாங்கி 6 பேர் அதில் வெரி குட் கொடுத்துருந்தா கூட அந்த ரேட்டிங் வந்து 4ல் தான் காட்டும். ஸோ ஒரே ப்ராடக்ட்டை நீங்கள் 2-3 செல்லர்ஸ் கிட்ட செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு அதை முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராடக்டோட ரிவ்யூவை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்டோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கும்போதே ஏற்கனவே அந்த ப்ராடக்டை வாங்கினவங்க அவங்களோட ரிவ்யூ ப்ளஸ் ப்ராடக்டோட இமேஜையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக செக் பண்ண வேண்டியது இந்த ப்ராடக்டை வாங்கினா நம்மளுக்கு ரிட்டன் பாலிசி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து வாங்குகிற ஆர்வத்தில் ரிட்டன் பாலிசி இருக்கான்றதே செக் பண்ணாமல் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு சில சமயம் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை ப்ராடக்ட் வந்து நமக்கு பிடிக்காமல் போயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரிட்டன் பாலிசி இல்லைன்னா நம்மளால் ரிட்டன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு மணியுமே வேஸ்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட ரேட்டிங் பாருங்கள், அதுக்கப்புறம் ரிவ்யூ பாருங்கள், அதுக்கப்புறம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ரிட்டன் பாலிசி இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா, கூகுள் பே இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி எதுலையாவது நமக்கு ஆஃபர் இருந்தால் அதில் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கினா உங்களுக்கு மணியும் இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும். நான் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆன்லைனில் இது வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வர ஜூலை 20, 21 வந்து மீஷோவில் மெகா சேல் போடுறாங்க. நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.